இன்டர்நெட்டோட பிக்கஸ்ட் சேஞ்ச் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங் அண்ட் யாருமே இதை பத்தி இன்னும் பேசல. எஸ், OpenAI ChatGPT-க்குள்ள ஆட்ஸை காட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது கூகுள் மார்க்கெட்டிங் இன்ஃபேக்ட் த ஹோல் ஈகோசிஸ்டத்தையே மாற்றும். எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பிசினஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் AI ரிலேட்டட் கான்டென்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ChatGPT ஆக்சுவலா ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்மா நிறைய பேருக்கு லேர்ன் பண்றதுக்கும், திங்க் பண்றதுக்கும், ஒர்க் பண்றதுக்கும், எவ்ரிடே ஆக்டிவிட்டியை அங்க ரெக்கார்ட் பண்றதுக்கும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இனி அது ஒரு ஆட் பிளாட்ஃபார்மா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் இது நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் நான் சொல்றேன்னா, டெவலப்பர்ஸ் ரீசெண்டா ChatGPT ஆண்ட்ராய்ட் பேட்டா வெர்ஷன்ல பசார் கான்டென்ட், சர்ச் ஆட்ஸ், கரோசல் இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நார்மல் வார்த்தையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தீஸ் ஆர் ரிலேட்டட் டு சர்ச் ஆட் இன் கூகுள். OpenAI is testing sponsored results in ChatGPT. ஏன் இது பெருசுன்னு சொல்றேன் அப்படின்னா, ChatGPT on a single day 2.5 billion prompts process பண்ணுது. Unlike Google, Yahoo, any other search engine. That means ChatGPT-க்கு நீங்க எதுக்கு கேக்குறீங்க, ஏன் கேக்குறீங்க, உங்க இன்டென்ஷன் என்ன, உங்களுடைய கான்வர்சேஷன் என்ன, உங்களுடைய கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு எல்லா டேட்டாவும் தெரியும். So they can personalize an ad for you. இப்படி யோசிச்சு பாருங்களேன். பெஸ்ட் லேப்டாப் ஃபார் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். ChatGPT-ல வந்து ஸ்பான்சர்ட் ரிசல்ட் வருது. Here are the top creator laptop on Amazon today. Boom, game overல வேற லெவல்ல இருக்கும். And people started trusting AI. நம்ம வந்து கூகுள் கிட்ட கேக்குறத விட ChatGPT கிட்ட நிறைய கேக்குறோம். And அது என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதோட ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ChatGPT-க்கு 800 மில்லியன் வீக்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. And ChatGPT-யோட யூசர் பேஸ்ல இந்தியா US-ஐ பீட் பண்ணிருச்சு. அப்படின்னா எப்படி இன்ஸ்டாகிராம்ல 2 ஸ்டோரிஸ் வைப்புக்கு மினிமம் ஒரு ஆட் நீங்க பாக்குறீங்களோ, அதே மாதிரி அட்லீஸ்ட் 20 கான்வர்சேஷனுக்கு ஒரு ஆட் அப்படின்னு ChatGPT காட்ட ஆரம்பிச்சா கூட, or டைனி போர்ஷன் ஆஃப் ஸ்பான்சர்ட் ஆட காட்டினா கூட அது ஒரு இன்சேன் ரெவென்யூ ஃபார் OpenAI. இது இன்டர்நெட்டோட ஹிஸ்டரியில ஒரு பிக்கஸ்ட் ஆட் பிளாட்ஃபார்மா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு ChatGPT ஆட்ஸை சர்ச்ல மட்டும் தான் காட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சிஸ்டம் ஸ்மார்ட் ஆச்சு அப்படின்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுடைய சாட் ரெஸ்பான்சஸ், ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன், மார்க்கெட் பிளேஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ads வர வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் உங்க chatbot குள்ள ஒரு சஜஷன் கூட வரலாம். அப்படின்னா ChatGPT can become a search engine, a shopping assistant, ஒரு recommendation engine, ஒரு comparison engine, all in one app. இதனால மார்க்கெட்ல ட்ரெண்ட் மாறுமா, என்ன நடக்கும் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, தீஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஆட்ஸ். இது வந்து கூகுளுக்கான டைரக்ட் சேலஞ்ச். a new era of AI driven advertising. நம்ம ப்ராடக்ட்லாம் போய் பார்ப்போம்ல, அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி AI might suggest products for us. பேசிக்கலி இன்டர்நெட் எக்கனாமியை கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட். பிகாஸ் the platform that knows your intent controls your ads. And right now ChatGPT-க்கு நம்மளை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஆட் ஃப்ரீ AI வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் முடிஞ்சு ஒரு நியூ AI பவர்ட் அட்வர்டைசிங் வேர்ல்ட் இஸ் பிகினிங். மக்களே, வேற லெவல்ல ஆட்ஸ் நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரிமெம்பர், இந்த ஆட்ஸ்லாம் AI பண்ணாலுமே அதுக்கு டேட்டா ஃபீட் பண்றதுக்கு there needs to be someone who can control these AI. அந்த someone நீங்களா இருக்கணும். இந்த மாதிரி AI பேஸ்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ், டிஜிட்டல் பேஸ்டு டெக்னிக்ஸ் இதெல்லாம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த எவர் சேஞ்சிங் எக்கானமியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா AI அண்ட் டிஜிட்டல் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. இது நிறைய பிஸ்னஸில் இருக்குது. என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் 2026ல, எங்கெல்லாம் AI யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஈஸியாக பைசா சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் ஈஸியாக ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஏஐயும் இன்டெகிரேட் பண்ணி நான் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 19 மினிட்ஸில் 8 ஸ்டெப்பில் எப்படி நீங்கள் ஒரு AI பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போங்க, செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், லேட்டஸ்ட் நியூஸ், ட்ரெண்ட்ஸ், டெக்னிக்ஸோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.